வெளிநாட்டிலிருந்து போதைப்பொருள் பார்சல் வந்திருப்பதாக கூறி இளம் பெண்ணிடம் 14 லட்சம் ரூபாய் பறித்துள்ளது ஒரு கும்பல். பெண்ணை நிர்வாணமாக்கி வீடியோ எடுத்து பணம் கேட்டு மிரட்டிய மோசடி கும்பல் சிக்குமா? மகாராஷ்டிர மாநிலம் புனே நகரில் விமண்டல் பகுதியைச் சேர்ந்த 28 வயது பெண்ணிற்கு செல்போனில் ஒரு அழைப்பு வந்துள்ளது. மறுமுனையில் பேசிய நபர் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரி என தன்னை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். தைவான் நாட்டிற்கு நீங்கள் அனுப்பிய பார்சலை இடைமறித்து சோதனை செய்தோம். அந்த பார்சலில் போலி பாஸ்போர்ட்டுகள் மற்றும் போதைப் பொருட்கள் இருப்பதை கண்டுபிடித்திருக்கிறோம். இது தொடர்பாக விசாரணை நடத்த உடனடியாக நேரில் வர வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். இதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அந்த பெண் தான் அப்படி ஒரு பார்சலை அனுப்பவே இல்லை என்று தெரிவித்துள்ளார். ஆனால் மறுமுனையில் பேசிய நபர், உங்கள் பெயருள்ள வங்கிக் கணக்கிற்கு தீவிரவாத அமைப்புகளில் இருந்து பணம் வந்திருப்பதாகவும் பல தீவிரவாத செயல்களுக்கு அதிலிருந்து பண உதவி செய்யப்பட்டிருப்பதாகவும் தொடர்ந்து குற்றச்சாட்டுக்களை தெரிவித்திருக்கிறார். இதையெல்லாம் கேட்டு அதிர்ச்சியில் உறைந்து போன இளம்பெண் தனக்கும் இந்த செயல்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என தொடர்ந்து மறுத்திருக்கிறார். நீங்கள் இல்லை என்றால் உடனடியாக வீடியோ காலில் வரும்படி சொல்ல அந்த பெண்ணும் மர்ம நபர்களுடன் வீடியோ காலில் பேசியிருக்கிறார். அப்போது நாங்கள் தேடும் பெண்ணுக்கும் உங்களுக்கும் உருவ ஒற்றுமை ஒன்றாக இருக்கிறது, எனவே சில அங்க அடையாளங்களை சரிபார்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த பெண்ணின் ஆடைகளை அவிழ்க்கச் சொல்லியுள்ளனர். மர்ம நபர்களின் மிரட்டலால் பயத்தின் பிடியில் இருந்த பெண் ஆடைகளை நீக்கி நிர்வாணமாக வீடியோ காலில் நின்றுள்ளார். அதை மர்ம நபர்கள் தங்களது செல்போனில் வீடியோவாக பதிவு செய்து வைத்துக் கொண்டனர். பின்னர் உங்கள் வங்கிக் கணக்கு விவரங்களை தெரிவித்தால் ஆய்வு செய்வதாக தெரிவிக்க அந்த பெண்ணும் தெரிவித்திருக்கிறார். அடுத்த சில நிமிடங்களில் அந்த பெண்ணின் வங்கிக் கணக்கில் இருந்து 14 லட்சம் ரூபாய் பணத்தை தங்களது வங்கிக் கணக்கிற்கு மாற்றிவிட்டனர். விசாரணை முடிந்ததும் இந்த பணத்தை திருப்பிக் கொடுத்து விடுவதாகவும் மர்ம நபர்கள் தெரிவித்துவிட்டு இணைப்பை துண்டித்துள்ளனர். ஓரிரு நாள் கடந்த நிலையில் மீண்டும் அதே பெண்ணிற்கு தொடர்பு கொண்டு அந்த பெண்ணின் நிர்வாண வீடியோவை பரப்பி விடுவோம் என மிரட்டி மீண்டும் பணம் கேட்டுள்ளனர். அதன் பின்னரே தான் ஏமாற்றப்பட்டிருப்பதை உணர்ந்த பெண் விமண்டல் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார். பெண்ணிடம் பேசிய தொலைபேசி எண், பணம் பரிமாற்றம் செய்யப்பட்ட வங்கிக் கணக்கு விவரங்களை வைத்து மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். பணக்கார இளம்பெண்ணை டார்கெட் செய்து அவரது பணத்தையும் பறித்து நிர்வாண வீடியோவையும் எடுத்தவர்கள் யார்? திட்டம் போட்டு மோசடி செய்தவர்களை போலீசார் கண்டுபிடிப்பார்களா?